பார்க்கின்சன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் எக்ஸ்பேண்ட்ஸ் ஸோ ஆஸ் டு ஃபில் த டைம் அவைலபிள் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீஷன். உங்களோட வேலையானது அதோட கம்ப்ளீஷன் டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது. எக்ஸாம்பிள், உங்கள் கம்பெனியில் உங்களோட பாஸ் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுத்து ஒரு வாரத்தில் முடிக்கணும்னு சொன்னால் அதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாரம் ஆகும். இதுவே ஒரு மாதம் டைம் கொடுத்தா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை முடிக்க ஒரு மாதம் டைம் தேவைப்படும். உங்கள் பாஸ் ஒரு வருஷம் டைம் கொடுத்தா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கும் ஒரு வருஷம் ஆகும். பொதுவாக நம்ம ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ டைம் எடுத்துப்போம். அது ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம், ஏன் ஒரு வருஷமாக கூட இருக்கலாம். இதுவே ஒரு டாஸ்க்குக்கு டெட்லைனே இல்லைனா அது ஒரு முடிவுக்கே வராது. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது, அது காலேஜ் அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கம்பெனி ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கலாம், நான் அதிக நேரம் ஒதுக்குனா தான் அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு நினைப்போம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட்